இன்னும் நீங்கள் நேர்வழி பெரும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய ஞானத்தையும் அளித்தோம். யாரு தெளிவு பெற்றாங்களோ, நன்மை தீமையை பிரிச்சறிவீங்களோ உங்களை தான் அறிவிக்கிறான் மூசான்னு சொல்றேன். யாருக்கு தெளிவு கிடைச்சதோ, நல்லது கெட்டதை பிரித்து உங்களுக்கு பார்க்க முடிஞ்சோ, அதில் நல்லதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களும் சொல்லி வந்தீங்களோ உங்களை தான் மூசான்றான். நீங்கள் தான் மூசா. உங்கள் பேரை போட்டுக்கோங்க, அது அவ்வளோதான். நீங்கள் பிரித்து அறிவிக்கப்பட்டால் அது நீங்கள் தான், உங்களை தான் அறிவிக்கிறேன், உங்களை தான் அறிவிக்கிறேன். எப்பொழுது நன்மை தீமையை நீங்கள் பிரித்து அறிந்து நன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றீர்களோ வேதம் கொடுக்கப்பட்டுக்கொண்டு உங்களைத்தான் அறிவிக்கின்றான். நாம் கொடுத்தோன்னு சொல்கிறான். அது யாரோ கொடுத்தது இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் பிரிச்சறிஞ்சு பார்க்க முடியுது அப்படின்னா அது யார் கொடுத்ததும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, அந்த உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, அந்த புரிதல் நான் கொடுத்தது இல்லை, யார் கொடுத்தது இல்லை, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. இறைவன் அறிவிக்கின்றான், நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய ஞானத்தையும் அளித்தோம் சொல்கிறான். இப்போ யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க உங்களுக்கு அறிவித்ததை உங்கள் மனசுக்குள்ளே இறக்கணும் உங்களுடைய இறைவன், அவருடைய மாணவர்களை கொண்டு, அவருடைய மாணவ தூதர்களை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அதை இறக்கி வைக்கணும். அதனால உங்களுக்கு புரியுது. அப்போ உங்களுக்கு கொடுத்தது உங்களுடைய இறைவன். ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சுன்னா அது கொடுத்தது உங்களுடைய இறைவன், யாருமே கிடையாது. அப்புறம் யாரை புகழ போகிறீங்க, யாரை போற்ற போகிறீங்க? உங்களுடைய இறைவனை. எனக்கு இன்னும் நல்லது வேணுமே, இன்னும் நல்லது வேணுமே, இன்னும் எனக்கு அறிவு வேணுமே, இன்னும் தெளிவு வேணுமே, நீங்கள் கேட்குறது தான் உங்கள் இறைவனை போற்றுதல். நீங்கள் உங்கள் இறைவனை போற்றுறீங்கன்னு அர்த்தம். மனுஷங்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ தான் கொடுக்குறதுன்னு கேட்பான் இல்லையா? ஆனால் உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் கேட்க கேட்க அவனுக்கு பிடிக்கும் உங்களை. ஏன்னா அவன்கிட்ட நீங்கள் கேட்குறது அருள். அவன் பொருள் அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், குட்டி போட்டுகிட்டே இருக்கும், ஒன்றும் குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஒரு இன்னொரு அணுவை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது என்லெஸ், ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அது பிரச்சனையே இல்லை. அருள் தான் உங்களுக்கு வேணும், அவன் தான் கேட்கணும். நீங்கள் பொருளை கேட்குறீங்க, அது உங்களுக்கு பயன் தராது, கெட்டதான் செய்யும். அவனிடம் அருளை கேளுங்கள், உங்களுடைய இறைவனிடம் அருளை கேளுங்கள், அதாவது தெளிவை கேளுங்கள்னு அர்த்தம். அருள்னா ஏதோ அது நமக்கு இன்னும் புரியல, சொல்கிற வார்த்தை எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அருள்லாம் தெளிவு, அதை எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், இதுதான் அருள். உங்களுடைய இறைவனும் கேளுங்கள், அதுதான் வேணும், தொடர்ச்சியாக வேணும். நீங்கள் கேட்க கேட்க அவனுக்கு பிடிக்கும். உங்கள் இறைவனுக்கு உங்களை எப்போ பிடிக்கும்? நீங்கள் அவன்கிட்ட அருளை கேட்டுகிட்டே இருக்கும்போது, தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கும்போது, அருளை கேட்கும்போது. அருளாளான்னு கூப்பிட்றது இல்லை, எதுக்கு கூப்பிட்றனே தெரியாமல். தெளிவு வேண்டும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி தெளிவு வேண்டும். நீங்கள் தெளிவு வேணும்னு கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்குறாங்க. உங்களை தகுதியை உயர்த்தி தெளிவு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தகுதி உயர்கிறது, நிலை உயர்கிறது, வாழ்க்கை லேசாகுது தான். இறைவன்கிட்ட ஒரு தெளிவு வரும்போது உங்கள் வாழ்க்கை லேசாகுது, உங்களுக்கு பாரமெல்லாம் குறையுது, நீங்கள் லேசாகிறது, உங்களுக்கு வாழ்க்கை லேசாகுது, நீங்கள் உயர்கிறீர்கள்னு அர்த்தம். லேசானது உயரும் இல்லையா? பறக்கிறோம்னா வெயிட்லாம் குறைக்கணும். உங்களுடைய டெக்னாலஜி அங்கே கொடுத்தா தான். ஆனால் நீங்கள் சயின்டிஸ்ட் பேர் தான் சொல்லுவீங்க. உங்கள் மனசு லேசாகணும், பாரம் குறையணும், இப்போ தான் உயர்வீங்க, நிலை உயரும். அப்போ இறைவன்ட்டு தெளிவு வரணும், அப்போ தான் உயர்வீங்க, நிலை உயரும். உங்களுக்கு எல்லாரும் மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் மனசு லேசாக இருக்கும். அதே வேலை சரி மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, நீங்கள் லேசாக இருப்பீங்க. ஏன்னா இறைவன்ட்டு கிடைச்ச தெளிவு. மற்றவங்க உங்கள்கிட்ட அந்த தெளிவை கேட்கல, நீ எப்படி சம்பாரிச்ச, எப்படி இருக்குது மட்டும் கேட்டே இருப்பான். அவன் அருளை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டான். இல்லைப்பா இதனால தான் கிடச்சி சொன்னால் அதை மட்டும் ஏற்றுப்பான். இந்த மரத்துலேருந்து எனக்கு பால் வந்துச்சு, இந்த மாட்டிலேருந்து தங்கம் வந்துச்சுன்னு சொன்னால் கேட்பான். சாணி போட்டால் அதில் வெள்ளி கிடச்சிது இப்படி சொன்னால் நம்புவான். அருளை சொன்னால் நம்பவே மாட்டான், ஏற்றுக்கவே மாட்டான். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு திறப்படப்பட்டு அவனுடைய செவிகளிலும் அவருடைய இருதயங்களிலும் அவருடைய பார்வையிலும் திரை இறைக்கிறதுன்னு சொல்கிறேன். விளங்காதவங்களுக்கு, விளங்காதவர்கள் அர்த்தம். அருளை பற்றி நீங்கள் பேசினாலும் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொருளை பற்றி பேசினா ஏற்றுவான், அப்படியே செய்ய ஓடுவான், கூட்ட கூட்டமாக ஓடும். நான் முந்தி நீ முந்தின்னு. தெளிவு வேண்டும், உங்களுடைய இறைவனம் என்று மட்டும்தான் அது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்முடைய கேள்வி அமையணும். எனக்கு அது தெளிவு வேணுமே அப்படி. அந்த தெளிவு தான் அருள். ஒரு சுண்டல் கொடுத்தா எல்லாரும் கை நீட்டுவோம் இல்லையா? ஒரு பொங்கல் கொடுத்தா, ஒரு பிரியாணி கொடுத்தா எல்லாரும் கை நீட்டுவோம், எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஆனால் அருளை கேட்குன்னா கேள்விதான். இதை பற்றி எனக்கு தெளிவு வேணும், இதுதான் அருளை கேட்குறது. அதுக்காக தான் ஏதாவது என்ன கேள்வின்னு கேட்குறது. இங்கே வேறு எதுவும் கொடுக்குறதுக்கு இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு பொங்கல் கிடைச்சா போதுன்னு மட்டும் நினைக்கிறோம்.
சுண்டல் கிடைச்சா போதும்னு மட்டும் நினைக்கிறேன். இப்போ வயிறு நடந்துச்சா அப்படி நாளைக்கு மறுபடியும் எங்கேயா போய் கை நீட்டுவோம், யாராவது வருவான் கொடுக்குறது இல்லையா? இல்லை, அருள் உங்களுக்கு அதை உங்களுக்கு கிடைத்த உங்கள் அருளை யாராலும் நீக்க முடியாது. அவன் ஒன்றை உங்களுக்கு தளித்தால் அதை யாரும் நீக்க முடியாது. அவன் ஒன்றை தடுத்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் அவன் காசு கொடுத்தான்னா எல்லாம் சேஃபாக இருக்கும், கடவுள் கொடுத்தா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதையும் அப்படியே மாற்றிக்கிறீங்க, பொருளாக மாற்றிக்கிறீங்க. கடவுள் கொடுத்த காசு யாருமே திருடிட்டு போக மாட்டாங்க. உண்டையிலே உடைச்சி தூக்கிட்டு போகிற ஆளுங்க தான் நம்ம இல்லையா? கடவுளே தூக்கிட்டு போகிறோம் நம்ம, கடவுளே தூக்கிட்டு போகிறோம் இல்லையா நம்ம? அதனால் கடவுளே போட்டு வச்சுருக்கோம் நம்ம எல்லாருமே. அவன் அறிவிப்பது அருளை பற்றி. நான் பொருளாக மாற்றிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிக்கிட்டு நான் காப்பாற்றுறேன், நான் தான் கடவுளை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லாம். எங்களை கடவுள் அதுக்காக எங்களை படைச்சிருக்காரு. கடவுளை பாதுகாக்கக்கூடிய வேலை எங்களுக்கு, கடவுளை பொருள் எல்லாம் பாதுகாக்கிற வேலை எங்களுக்கு தான். கணக்கு வச்சுற வேலை எங்களுக்கு. கடவுளுக்கு என்னென்ன கடவுளுக்கு பொருள் என்னென்னு கணக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இவர் கடவுளுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு இவர் கணக்கு வச்சுருக்காரு இல்லையா? நமக்கு அது சரியாக தான் படுது. அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு தாழ்ந்து விட்டது. ஆனால் உயர்ந்திருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கோம். பொருளை கொண்டு மட்டுமே பார்க்கக்கூடிய, கணக்கை மட்டும் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த பார்வை நமக்கு வந்து விட்டது. திரை போடப்பட்டு நம்முடைய பார்வையில், இருதயங்களில் திரை போடப்பட்டாச்சு. ஆனால் நமக்கு புரியல. இனி நாம் நம்முடைய இறைவனின் உதவியை கொண்டு, அருளை கொண்டு, இறைவன் உதவினால அருள் தான். பொருள் அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக தான் படைக்கிறீங்களா என்ன? சயின்டிஸ்ட் புதுசாக படைக்கிறானா என்ன? இல்லை, படைக்கப்பட்ட பொருட்கள் அது குட்டி போட்டுகிட்டே இருக்கு. அது இறைவனுடைய மைதாஸ் கதையெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? தொட்டது போகிறா பொண்ணாகுது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அதான் நம்புறீங்க இல்லையா? அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பொருளும் அதோடைய உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. பொருள் குறையவே குறையாது. ஆனால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அருள் தான். ஆனால் உங்களுக்கு வேண்டியது பொருள்னு சொல்லி கொடுத்ததுனால பொருளுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேண்டியதெல்லாம் அருள் மட்டும்தான். அருள்லாம் என்னன்னு தெரியல. அருள்லாம் யாரா நம்ம தலையை கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் யார் ஆசீர்வாதத்துக்கு சக்தி இருக்குன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவுமே உங்களுக்கு பலன் தராது. உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு தரக்கூடிய அந்த தெளிவு நமக்கு வேண்டும். அதுதான் அருள். இப்போ பொருள்கள் எல்லாம் அதுக்கு அடிபணியும். அதாவது பொருள்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னு படுத்துட மாட்டீங்க. தொடர்ச்சியாக வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெளிவு வேணும், கொடுத்த தெளிவே போதும்னு இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெளிவு வேண்டும். இது உங்களுடைய இறைவனுடைய பாக்கியத்தை, உங்களுடைய இறைவனுடைய நெருக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக நமக்கு தெளிவு, வாழ்நாள் முழுசும் இறுதி மூச்சு நமக்கு நிற்கும் வரை தெளிவு வேணும் நமக்கு. அதான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை. சம்பாதிக்கிறது அருள், பொருள் கிடையாது. அதனால கணக்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் எனக்கு அருள் வேண்டும். ஏன்னா சேர்த்து வச்சது போல சண்டையை உருவாக்கிட்டு போயிடுவோம் இல்லையா? அப்பா போன பிறகு பிள்ளைங்கள்லாம் ஒரே அடிதடி தான். அதுவரை அப்பா பணத்தை கூட தூக்கூடான்னு சொல்லுவோம். பிள்ளைகளே நீங்கள் சேர்த்து வச்சது அதுதான். அழகான வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. என்ன கொஞ்சம் வசதியாக இருக்க வீட்டுக்குள்ளே வச்சிடும், உள்ள சண்டை போடுவான். வசதி கம்மியாக இருக்க தெருவும் சண்டை போடுவான். இவ்வளோதான் வித்தியாசம். அவங்க சண்டை போகிற வெளியே தெரியாது. போட்டுட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சு சண்டை போடுவாங்க. இவ்வளோதான். ஆனால் அங்கேயும் சண்டை இருக்குது, இங்கேயும் சண்டை இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி திரும்பிட்டோம், பொருள் பக்கம் திரும்பிட்டோம். அருள் வேணும்னு பார்த்து தெரியல. அருள் வேணும்னா அதை பற்றி கவலையே பட மாட்டேங்க. சரி தம்பி எடுத்துக்கிட்டோம், அண்ணன் எடுத்துக்கிட்டோம், தேவையில்லை சொல்லு. ஏன்னா உங்களுக்கு அருள் இருக்குது, அது உங்களுக்கு பெருக்கும், உங்களுக்கு பொருள்களை பயன்படுத்தும். அவன்கிட்ட இருக்கும், பயன்படுத்த தெரியாது. சும்மா போட்டி வச்சுருப்பான் உள்ள, எதுக்குன்னே தெரியாது. அப்புறம் எங்கே வச்சுக்குன்னு தெரியல அப்படிமா. எங்கே வச்சுக்கன்னு ஒரு கணக்கு, ஒரு நோட்டு வச்சுருப்பான். அந்த நோட்டை மெயின்டைன் ஒரு ஆள் வச்சுருப்பான். அப்புறம் அவனை வேறு தேடிட்டு இருப்பான், எந்த ஆள்கிட்ட எந்த கணக்கு கொடுத்துருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இல்லையா? உங்களுக்கு எதுவுமே பயன் தராது. கடைசியில் எதுவுமே உங்களுக்கு பயன் தராது. இறைவனுடைய அருள் தான். அருள்ன்றது உங்களுக்கு கிடைக்கிற தெளிவு. சரியா? அருள்ன்றது கை அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. புரியுதா? எந்த வாக்குக்கும் இறை வாக்குகளை திருப்பி திருப்பி ஒப்பிக்கிறதுனால அது மந்திரமாக நமக்கு அருளை கொடுக்கும், அதுவும் கிடையாது. தெளிவு வேணும். இதை வாசித்தா எனக்கு எல்லாமே வந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதனால் இது வாசிக்க விட்டு வாசிச்சு அவனுக்கு அருள் வந்துடும் போல தெரியுது. இதெல்லாம் மறைச்சி வச்சுக்குவோம், என்னை படிக்க விடாமல் ஆக்கிடுவோம். சொன்னவனுக்கும் தெரியல,
வாசிக்கிறனால ஒன்றும் வரப்போறல. தெளிவு வரும், உங்கள் இறைவன்ட்டு இருந்து தெளிவு வரும். இப்போ நீங்கள் இப்போதான் நம்ம மனுஷனாக வாழ்வோம். அருள் இருந்தால் நான் மனிதன், அருள் என்றால் நான் மனிதன் அல்ல. நாமும் ஐந்தறிவு உள்ள எந்த ஒன்றும் ஒன்றுதான். ஐந்தறிவு உள்ள எந்த ஒன்றும் நாமும் ஒன்றுதான், அருள் இல்லாவிட்டால்.